أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டை அறுக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஆட்டினுடைய கழுத்தின் மீதோ முகத்தின் மீதோ தங்களுடைய உள்ளங்காலை வைக்க மாட்டார்கள், தங்களுடைய முட்டுக்காலை வைப்பார்கள் என்ற ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் ஆடோ மாடோ அதை படுக்க வைத்து அதனுடைய கன்னத்தின் மீது தங்களுடைய முட்டுக்காலை வைத்து அறுப்பதற்கு பெயர், அதாவது அறுத்து இரத்தத்தை ஓட்டுவது, இதற்கு பெயர் அரபியில் தபஹ் என்று கூறப்படும். அதே நேரத்தில் ஒட்டகத்தை அறுக்கக்கூடிய நேரத்தில் ஒட்டகத்தை நிற்க வைத்து அறுக்க வைப்பார்கள், இதற்கு அரபியில் நஹர் என்று சொல்லப்படும். ஒட்டகத்தை நிற்க வைத்து அதை அதனுடைய மூச்சு குழாயை குத்தி எடுப்பார்கள், ஒட்டகமாக ரத்தம் வந்ததற்கு பின்னால் விழுந்துவிடும், இதற்கு நஹர் என்று அரபியில் சொல்லப்படும். அதே போன்று இன்னும் சில விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உல்ஹியா என்ற ஒரு வார்த்தை இருக்கின்றது. உல்ஹியா என்றால் ஹஜ்ஜு பெருநாள் அன்றும், அதாவது துல் ஹஜ்ஜு மாதத்தின் பிறை 10ஆம் நாள் அன்றும், அதனை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய பிறை 11, 12, 13ஆம் நாள் அசர் வரைக்கும் அறுக்கப்படக்கூடிய இந்த 4 நாட்களில் அறுக்கப்படக்கூடிய பலிப்பிராணிகளுக்கு உல்ஹியா என்று கூறப்படும். அது ஆடோ மாடோ ஒட்டகமோ இந்த நாட்களில் அறுத்தால் அதன் பேர் உல்ஹியா. இது அல்லாத மற்ற நாட்களில் அறுத்தால் அது உல்ஹியாவல்ல. அதே போன்று பலிப்பிராணிகளுக்கு ஹதி என்று ஒரு பேர் இருக்கிறது. ஹதி, ஹஜ்ஜுக்காக ஒருவர் சென்றால் ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய அமல்கள் என்று சிலவற்றை இருக்கிறது. தவாப் செய்வது, இஹ்ராம் நியத் வைத்துக் கொள்வது, சഈ செய்வது, இது போன்ற அமல்களில் கட்டுப்பட்டது. ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அறுப்பதென்பதும் 10ஆம் நாள் அவர் அறுக்க வேண்டும் என்பது ஹஜ்ஜுடைய அமல்களில் கட்டுப்பட்டது. இந்த நாளில் ஒரு ஹாஜி அறுக்கக்கூடிய பலிப்பிராணிக்கு ஹதி என்று கூறப்படும். அதே போன்று ஃபிதியா என்று ஒன்று இருக்கிறது. ஹஜ்ஜுக்காக சென்றவர் ஹஜ்ஜிலே கடமையான வாஜிபான ஏதோ ஒன்றை தவற விட்டு விட்டார், செய்யாமல் விட்டு விட்டார், தவறு செய்து விட்டார், இப்போது இவர் மீது கடமையாகின்றது. இதற்காக குற்ற பரிகாரமாக, அரபியில் இதை கஃபாரா என்று கூறுவார்கள், செய்ய வேண்டிய அமலை செய்யாமல் விட்டதற்காக, தவறு செய்ததற்காக ஒரு ஆட்டை வாங்கி அவர் அறுக்க வேண்டும். இதற்கு பெயர் அரபியில் ஃபிதியா என்று கூறப்படும். இந்த ஃபிதியாவில் இருந்து யார் ஃபிதியா கொடுக்கிறாரோ அவர் அந்த கரியில் இருந்து சாப்பிடக்கூடாது. இது மார்க்கத்தினுடைய சட்டம். அதே போன்ற அகீகாவை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஒருவருக்கு ஆண் குழந்தை பிறந்தால் 7 நாட்களுக்குள்ளாக 2 ஆடுகளை அவர் அறுக்க வேண்டும். பெண் குழந்தை பிறந்தால் அதே 7 நாட்களுக்குள்ளாக 1 ஆட்டை அறுக்க வேண்டும். இதற்கு அரபியில் அகீகா என்று கூறப்படும். அதே போன்று சில நபர்கள் நேர்ச்சை செய்து கொள்வார்கள், நேர்ச்சை சதகா என்று செய்து கொள்வார்கள். இந்த நேர்ச்சையை பொறுத்த மட்டிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹதீஸை நான் நினைவுபடுத்துகின்றேன். நேர்ச்சை என்பது எந்த வகையிலும் அவசியம் இல்லாதது. நேர்ச்சை செய்ய வேண்டிய எந்த அவசியமும் இஸ்லாத்தில் இல்லை. எங்கும் அதை சுன்னா என்றோ வாஜிப் என்றோ ஃபர்து என்றோ விரும்பத்தக்கது என்றோ கூட குறிப்பிடப்படவில்லை. அதாவது நேர்ச்சையை பொறுத்த மட்டிலும் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்களுடைய நேர்ச்சை அல்லாஹ்வினுடைய தக்தீரில் எந்த ஒன்றையும் மாற்றாது. நபி அவர்கள் சொல்றாங்க, உங்களுடைய நேர்ச்சை அல்லாஹ்வினுடைய தக்தீரில் எந்த ஒன்றையும் மாற்றாது. பின்பு நேர்ச்சை என்பது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்பது கஞ்சனிடமிருந்து சதகாவின் மூலமாக அவனுடைய பொருளை வெளியாக்குவதாகும் என்று கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்றாலும் சில நபர்கள் அவர்களுடைய மன நிம்மதிக்காக நேர்ச்சை செய்து கொள்கிறார்கள். அவர்களுடைய வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை என்றால், இவருக்கு உடல் சரியானால் நான் ஒரு ஆட்டை அறுக்கின்றேன், நான் ஒரு கோழி வாங்கி கொடுக்கின்றேன் என்று ஏதோ ஒன்றை நேர்ச்சை செய்து கொள்கின்றார். நேர்ச்சை சதகா என்று இதற்கு பெயர் சொல்லப்படும். இவ்வாறு சதகா செய்தால் அவரும் அவருடைய குடும்பம் மட்டும், அவருடைய அண்டர்ல இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த நேர்ச்சை சதகாவினுடைய பொருளை சாப்பிடக்கூடாது என்று ஹதீஸ் சொல்கின்றது. இதை நாம் உன்னிப்பாக கவனித்து கொள்ள வேண்டும். யௌமுன் நஹர் அன்று,
ஹஜ்ஜு பெருநாளுடைய பிறை 10ஆம் நாள் அன்று ஒரு மனிதர் எந்த அமலையும் செய்வதில்லை, அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமலாக இரத்தத்தை ஓட்டுவதை தவிர. அதாவது ஒரு நாள் துல்ஹஜ் மாதத்தின் பிறை 10ஆம் நாள் ஒரு அடியான் செய்யக்கூடிய அமல்களிலேயே அல்லாஹிற்கு மிகவும் விருப்பமான அமல் அன்றைய தினம் ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அறுப்பதுதான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்றைய தினம் யாரெல்லாம் குர்பானி கொடுக்கிறார்களோ அன்றைய தினத்தில் அல்லாஹுக்கு பிடித்த செயலே அதுதான். அதை சந்தோஷப்பட வேண்டும். தொடர்ச்சியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னஹு லயஅதி யௌமல் கியாமா, மறுமை நாளையில் நீங்கள் குர்பானி கொடுத்த அந்த பிராணி வரும். எப்படி வரும்? பிகுரூனிஹா வ அஷ்ஆரிஹா வ அல்லாஃபிஹா. எந்த பிராணியை நீங்கள் குர்பானி கொடுத்தீர்களோ அறுத்ததற்கு பின்னால் நீங்கள் அதை கறி தனியாக, தோல் தனியாக, அதனுடைய கால்களையும் குழம்புகளையும் தனித்தனியாக நீங்கள் எடுத்து உண்டதற்கு பின்பும் நாளை மறுமை நாளையில் வரும். பிகுரூனிஹா, அதனுடைய கொம்போடு அது வரும். வ அஷ்ஆரிஹா, அதனுடைய ரோமங்களோடு அது வரும். வ அல்லாஃபிஹா, அதனுடைய குழம்புகளோடு அது வந்து நிற்கும் உங்களை வரவேற்பதற்காக. வ இன்னத்தம, மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வ இன்னத்தம லயக்உ மினல்லாஹி பிமகானின் قبل ان يقع من الارض فطيب بها نفسا. நீங்கள் அறுக்கக்கூடிய பலிப்பிராணியில் இருந்து ஒரு சொட்டு இரத்தம் தரையில் விழுவதற்கு முன்னால் இதனுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் உயர்வாக வைக்கப்படுகின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டுத்தான் கடைசியாக சொன்னார்கள், ஃபதீபு பிஹா நஃப்ஸன், இதை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள், இந்த சந்தோஷத்தை நீங்கள் உணருங்கள். யார் குர்பானி கொடுக்கிறாரோ இந்த பிராணி நாளை மறுமை நாளையில் நாம் சந்திக்க இருக்கின்றோம். நீங்கள் எந்த ஆட்டை மாட்டை ஒட்டகத்தை அல்லாஹுக்காக அறுத்தீர்களோ இது உங்களை வரவேற்பதற்காக அங்கு நின்று கொண்டிருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் ஜாமிஉ திர்மிதியில் 757வது இலக்கத்திலும், இப்னு மாஜாவில் 1045வது இலக்கத்திலும், ஹாக்கிம் முஸ்ததரக்கிலும் பைஹகியிலும் இருக்கக்கூடியதை நீங்கள் காண முடியும். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்தில் சொல்லுகின்றார்கள், பாருங்கள், அன இப்னு அஸ்ஸபீஹைன், அறுபட இருந்த, தபஹ் செய்வதற்காக இருந்த 2 நபர்களுடைய மகனாவே நான் என்று அதை சுருக்கமாக சொல்கின்றார்கள். யார் அறுப்பட இருந்தார்கள்? ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுப்படுவதற்காக இருந்தார்கள். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லா அவர்கள் அறுப்பட இருந்தார்கள். அப்துல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல் முத்தலிப் நேர்ச்சை செய்து வைத்திருந்தார். இஸ்லாத்திற்கு முன்பாக 10 ஆண் பிள்ளைகள் எனக்கு பிறந்தால் ஒரு மகனை அல்லாஹுக்காக நான் அறுத்து விடுவேன். நரபலி இருந்த காலம், அல்லாஹுக்காக மனிதர்களை, குழந்தைகளை, பிள்ளைகளை அறுத்து கொண்டு பலியிட்டு கொண்டிருந்த காலத்தில் அப்துல் முத்தலிப் நேர்ச்சை செய்து கொண்டார், எனக்கு 10 ஆண் மகன்கள் பிறந்தால் அவர்களில் ஒருவரை அல்லாஹுக்காக நான் அறுத்து பலியிடுவேன் இந்த காபாவில் என்று நேர்ச்சை செய்திருந்த நிலையில் 10 ஆண் பிள்ளைகள் அவருக்கு பிறந்தார்கள். இப்போது யாரை அறுப்பது? அப்துல் முத்தலிபுக்கு 16 பிள்ளைகள், 10 ஆண் பிள்ளைகள், 6 பெண் பிள்ளைகள். இப்ப 10 ஆண் பிள்ளைகளில் ஒருவரை அறுக்க வேண்டும். யாரை அறுப்பது அப்படின்னு தெரியல. அறுப்பதற்காக 10 பிள்ளைகளுடைய சீட்டை குலுக்கி போட்டால் அதில் வந்தது அப்துல்லா. அப்துல்லா அப்துல் முத்தலிபுக்கு மிகவும் நெருக்கமான பிரியமான குழந்தையாக இருந்தார். வேறு யாருடைய பேராவது வருமா என்று அவருடைய யோசனையும் இருந்தது. ஆனால் அப்துல்லா என்று வந்ததும் காபத்துல்லாவிற்கு சென்று என்ன செய்வதென்று தெரியாமல் அப்துல்லாவை அறுக்கவா அல்லது 10 ஒட்டகங்களை அறுக்கவா என்று சீட்டை போட்டார். மீண்டும் அப்துல்லா என்றுதான் வந்தது. மீண்டும் அப்துல்லாவை அறுக்கவா 20 ஒட்டகங்களை அறுக்கவா என்று சீட்டு குலுக்கி போட்டார். அப்துல்லா என்றுதான் வந்தது. அப்துல்லாவை அறுக்கவா 30 ஒட்டகங்களை அறுக்கவா என்று சீட்டு போட்டார். அப்துல்லா என்றுதான் வந்தது. இப்படி 10 ஒட்டகங்களாக 10 முறை கூட்டிக் கொண்டே சென்றார்.
கடைசியில் 100 ஒட்டகங்கள் என்று வந்தபோது அப்துல்லாவுக்கு பகரமாக 100 ஒட்டகங்களை அப்துல் முத்தலிப் அறுத்தார் என்பதை வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் அறுபட இருந்த இருவர்களின் மகனாவேன் என்று அதை பெருமையோடும் அதை மக்களுக்கு நினைவூட்டியும் இப்படியும் ஒன்று இருந்தது என்பதை நினைவுதலாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை நாம் பார்க்கின்றோம். இந்த குர்பானிலிருந்து நமக்கு பெறப்படக்கூடிய ஒரு செய்தி இருக்கின்றது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுபட இருந்தவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுப்பதற்காக இருந்தவர்கள். இரண்டு நபர்களுடைய மன தைரியத்தையும் மன வலிமையையும் நாம் இந்த இடத்தில் உன்னிப்பாக உற்று நோக்க வேண்டும். இந்த இடத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை, என் தந்தையே, உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள். யா அபதி ஃபஃஅல் மா துஅமர், அல்லாஹ்வினால் உங்களுக்கு என்ன ஏவப்பட்டிருக்கின்றதோ அதை செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமைசாலிகளில் ஒருவராக நீங்கள் காண்பீர்கள் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை இன்று நாம் ஒவ்வொரு பலிப்பிராணிகளிடத்திலும் நாம் காண வேண்டும், உற்று கவனிக்க வேண்டும். இந்த விஷயத்தை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்றான். நீங்கள் வளர்த்த ஆடு அல்லது நீங்கள் விலைக்கு வாங்கிய ஆடு, நீங்கள் வளர்த்த மாடு அல்லது நீங்கள் விலைக்கு வாங்கிய மாடு, நீங்கள் கூட்டாக சேர்ந்த மாடு, எப்படியோ ஒன்று, உங்களுடைய பலிப்பிராணி நீங்கள் படுக்க வைக்கிறீர்கள், அது படுக்கின்றது. நீங்கள் உணவை கொடுத்தீர்கள், நேற்று வரைக்கும் நீங்கள் தண்ணி காட்டினீர்கள், நீங்கள் இலை தலைகளை பறித்து போட்டீர்கள், இவை எல்லாவற்றையும் செய்துவிட்டு பிறை 10ஆம் நாள் ஆட்டையோ மாட்டையோ நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் உங்களுடைய மைதானத்தில் நீங்கள் படுக்க வைக்கிறீர்கள். உங்களுக்காக அது படுக்கின்றது, உங்களுக்காக அது கழுத்தை நீட்டுகின்றது. நீங்கள் கத்தியை வைத்து அறுக்கிறீர்கள், அது ஏற்றுக்கொள்கின்றது. எவ்வளவு பொறுமையை உங்களுடைய பலிப்பிராணிகளிடமிருந்து நீங்கள் காண்கிறீர்களோ, இதை அப்படியே உங்களுடைய ரப்புக்கும் உங்களுக்கும் நினைத்து பாருங்கள். உங்களுடைய எஜமானனால், அதாவது பலிப்பிராணிகள் தங்களுடைய எஜமானனால் தங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை, உயிர் செல்லக்கூடிய அந்த தருணத்தை கூட பொறுமையோடு அவைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதை அப்படியே நம்முடைய எஜமானன் நம் மீது சோதனைகளை செலுத்தக்கூடிய நேரத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? நாம் எவ்வளவு பொறுமைசாலிகளாக இருக்கின்றோம்? அல்லாஹ் நம்மை சோதிக்க நினைக்கின்றான். நமக்கு சில கஷ்டங்களை, துன்பங்களை கொடுத்து நம்முடைய ஈமானை இவர் எனக்காக பொறுத்து கொள்கின்றாரா என்று பார்க்க நினைக்கின்றான். ஆனால் மனிதன் தங்களுடைய சோதனை காலத்தில் அல்லாஹ்வை திட்டக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வை ஏசக்கூடியவர்களாகவும், சில மனிதர்கள் அல்லாஹ்வை மறந்தவர்களாகவும், என்னத்தை தொழுது என்னத்தை துவா செஞ்சு ஒன்னும் ஆவல, தொழுகையை மறந்தவர்கள் எல்லாம், துவா செய்யாதவர்கள் எல்லாம், பாவம் செய்யாதவர்கள் எல்லாம் நல்லாதான் இருக்கிறாங்க என்று பேசக்கூடிய நபர்களை நாம் காண்கின்றோம். நாம் அறுக்கக்கூடிய ஒவ்வொரு பலிப்பிராணிகளும் நமக்கு முன்னால் படுத்து கழுத்தை நீட்டுகின்றதே. எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய இரத்தத்தை, எஜமானனுக்காக நான் செவிசாய்க்கின்றேன், நான் சரணடைந்து விட்டேன், என்னுடைய உடல் முழுவதையும் உங்களுக்காக மல்லாந்து போட்டு விட்டேன் என்று ஒவ்வொரு வருடமும் தங்களுடைய பலிப்பிராணிகளை பார்த்ததற்கு பின்பும் இப்படித்தான் நாமும் அல்லாஹுக்காக தலையை சாய்க்க வேண்டும். இப்படித்தான் நாமும் அல்லாஹுக்காக பணிய வேண்டும். அல்லாஹ் நம்மிடம் இருந்து எதை எடுத்துக்கொள்ள நினைக்கின்றானோ அதை எடுத்துக்கொள்ளட்டும், எதை நமக்கு கொடுக்க நினைக்கின்றானோ அதை கொடுக்கட்டும். அவனுடைய விஷயத்தில் இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் நாம் பொறுமைசாலிகளாக இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்ற இந்த பொறுமையை ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பலிப்பிராணிகளை அறுக்கும் போதும் அந்த பலிப்பிராணிகளிடமிருந்து அல்லாஹ் நமக்கு பொறுமையை கற்றுத்தருகின்றான். பொறுமை என்ற செய்தி அதில் இருக்கின்றது என்பதை நம்மால் உணர முடிகின்றது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, அல்லாஹுடைய சோதனைகள், அல்லாஹுடைய துன்பங்கள், இன்னல்கள் நம்முடைய ஈமானை சோதிப்பதற்காக வரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு அடியார்களும் அல்லாஹ் நம்மை சோதிக்க நினைக்கின்றான் என்று நிராசை அடையாமல், எப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என் அருமை தந்தையே, ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள்,
இன்ஷா அல்லாஹ் பொறுமைசாலிகளில் ஒருவராக என்னை காண்பீர்கள் என்று சொன்னார்களோ, இதே போன்று நாம் 10 நாட்கள் ஒரு வாரமாக வைத்து 10ஆம் நாள் அறுப்பதற்காக அழைத்து செல்லும் போது வரக்கூடிய ஆடுகள், வந்து படுக்கக்கூடிய ஆடுகள், அதன் மீது கத்தி வைத்து நாம் அறுக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய இரத்தத்தை கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் அழகாக எஜமானனுக்காக வெளியாக்கக்கூடிய ஆடுகளை நாம் பார்க்கின்றோம், மாடுகளை பார்க்கின்றோம். இப்படித்தான் அல்லாஹ் நம்மீது சோதனைகளை செலுத்தும் போது நிராசையடையாமல் பொறுமையோடு அல்லாஹின் புறத்தில் இருக்க வேண்டும் என்ற பாடத்தை இந்த மாதம் நமக்கு தெளிவாக கற்றுத்தருகின்றது. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த